இப்படி போய் இப்படி காட்டுங்க, அப்படி போடுங்க. எப்படி இவ்வளோ மீன் வச்சு தங்கச்சி போக ஊருங்க? அப்படியே பிரிங்கய்யா, பிரிங்க. இப்படி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தேவ் ஃபிஷிங் சேனலுக்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு நல்ல விடுமுறை நாளில் மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க. ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப லேட்டாக வந்ததுனால இவங்க ஃபிஷ்ஷிங் பண்ணதை மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இருக்கிற நேரத்தில் இவங்க எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அதை வண்டி கேப்சர் பண்ணிவிட்டு கிளம்பலாம். நான் ஒரு நடிகை, நானு நடிகன். ஆமா, டிராமா நடிகன். கூத்தெல்லாம் ஆட வச்சு. ஆமா, கூத்தாடி பரம்பரை தான். தூண்டில் போடலாமா? நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியிலே ரொம்ப நாள் மீன் பிடிச்சாச்சு. அடுத்தது எந்த ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இவங்க புது ஏரிக்கு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கும் நேரம் கிடைச்சதுன்னா எங்கள் கூட போயிட்டு வரலாம், இல்லைன்னா இங்கேயே வந்துட்டு போக வேண்டியது தான். அப்படி போய் இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மீனை லாக் பண்ணி தூக்கிட்டாரு. மீன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸில் கிடச்சிருக்கு. அது டபுள் முள்ள லாக் ஆயிட்டாரு. அதான் சூப்பர். டபுள் முள்ள லாக். அவரு சின்ன முள்ளு ஐயா, இங்கேயும் லாக்கு பார்த்தீங்கன்னா அதனால அவருக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆனது. ஓகேயா, ஓகேயா, என்னங்க கேட்டுங்க. சரியான ஒரு என்ன சரியா பையில போனா நீயாவது வாய் உள்ள உன்ன கையை சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட முள்ளு எடுத்தியா, வாயில் கை விட்டுட்டியா? வாய் ஜிலேபி வாய் சொல்லிக்காது. இதை கறி கண்டியா? ஐயா கிளம்பலாம். ஐயா ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியது? நான் ஒரு வெளில ஒன்று விட்டு ஓடுவாங்க. அதை அப்படியே விடுங்க, அப்படியே விட்டு அப்படியே விட்டு இதில் போட்டுக்கலாம். அதுதான் ஏன் புழு போட்டோமோ இல்லையா? என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, சேரா போட்ட வரைக்கும் அந்த செத்த மீன் தான் எடுக்குது, செத்த கண்டை தான் எடுக்குது. வேறுங்க கண்டை, இது ஒரு கண்டை புதுசாக இருக்குது. சாணிக்கண்டை, அது காட்டுங்க. சாணிக்கண்டை சூப்பர். சாணிக்கண்டை ஓகேயா. சாணிக்கண்டையா? இதுன்னு நினைக்கிறேன். இது குள்ளா கண்டை தான். அது இல்லை, குள்ளா கண்டை தான். கண்ட மீன்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து மிகப்பெரிய சைஸ் வரைக்கும் மீன் கிடைக்குது இதே ஏரியில். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் கூட இருக்காது. ஆனால் இதே ஏரியில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ 4 கிலோ சைஸில் ரோகுன்ற கண்டை கூட கிடைக்கும். போன வீடியோவுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பால் செட் மூலமாக ரோகு மீன்லாம் பிடிச்சிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு கண்டை வகை மீன் தான். ஸோ 3 கிலோ சைஸ்லேயும் கிடச்சிருக்கு, சின்ன சைஸ்லேயும் கிடைக்கிது. ஸோ வித்தியாசமான மீன்கள்லாம் அந்த ஏரியில் இருக்குது. அப்படியே போட்டுருங்க. அப்படியே போட்டு எடுத்துடுறீங்களா? எடுத்துச்சியா, அப்படியே எடுங்க, எடுத்து போடுங்க. ஒன்று எடுங்க. சரி, நான் முயற்சி பண்ணி மேலே போயிடுறேன். ஓகேயா. பெரிய எவரெஸ்ட்டுக்கிற முயற்சி பண்ணி மேலே போகிறான். கிருத்தி உள்ள போட்டு எந்திரிங்க, வாங்க போகலாம். நேரம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சிங்க. எல்லாமே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கடைசியாக ஒரு கெளுத்தி மீன் கிடச்சிருக்கு.
இப்போ இவங்க மொத்தமாக பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா தரையில் கொட்டி யார் யாரெல்லாம் என்னென்ன சைஸில் பிடிச்சேன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லை, பங்கு போட்டு எடுத்துக்கிட்டு போக போகிறாங்க. இன்றைக்கி இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழட்டிக்காமல் சிங்கிள் ஊக்கு மாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சமாக தீனியை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப டயர்டாகாத அளவுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறையவே பிடிச்சிருக்காங்க. அதை எடுத்து இப்போ கொட்ட போகிறாங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ்ஷிங்கை முடிச்சுக்கிட்டு கிளம்புறோம். மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. உட்காருண்ணா ஓண்ணா நீ இது ஒன்றும் பெருசாக இல்லை. இருண்ணா உட்காருண்ணா, நீ உட்காரு. ஸ்டிக்கு கொடுங்க, ஸ்டிக்கு ஒன்று கொடுங்க. ஸ்டிக்கர் கொடுங்க. இல்லைங்க என்னங்க பிச்சு பிச்சு வைங்க, கொடுங்க. என்னங்க அடுக்குங்க அடுக்குங்க கருப்பாக இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாட்டுது. இதுதான் ஆள் அடிச்சது. அது சார் நாட்டுது எங்க ஆள் அடிச்சது. சரி ஐயா அடிச்சது. நீங்க அடிச்சது தான். அவன் தான் வர மாட்டேங்கிறான் உள்ள இருந்து. கருப்பு கருப்பு. பிரிச்சு வைங்க தனித்தனியாக. அவ்வளோதான். எல்லாம் அப்படியே சேர்ந்துச்சு சைஸ். எடுங்க, அவரு பேசோட எடுங்க. ஐயா இது கொரில்லா மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுறது ஐயா? கொரில்லா ஷாட் ஏரியாச்சே. அவரையும் சேர்த்து எடுங்க, நல்லா எடுங்க. இந்த ஸ்டேஷன்ல ஆக்கி வச்சு ஐயா விலைக்கு சொல்லணுமா? அப்படியே யூடியூப்ல போட்டுருங்க. இந்த ஸ்டேஷன்ல எல்லாம் முன்னாடி பொருள் வச்சு ஆக்கி